வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 37 மற்றும் 38 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் கதைக்குள் நுழைவோம். முன்னைய பகுதிகளில் பரம்பு ஒரு பெரும் புயலை தாண்டி நின்றது. மூவேந்தர்களின் படைகள் மழையை சுற்றிய போது பரம்பு பயத்தில் உடையவில்லை. வேள்பாரி வாளால் மட்டும் போராடவில்லை, மண்ணின் அறிவாலும் மழை வழியின் ரகசியத்தாலும் மக்களின் நம்பிக்கையாலும் போராடினான். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு பரம்பில் ஒரு புதிய அமைதி பிறந்தது. அது கொண்டாட்டத்தின் அமைதி அல்ல, அது எச்சரிக்கையின் அமைதி. எதிரி தோற்றிருந்தான், ஆனால் எதிரி அழிந்து விடவில்லை. அவன் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறான். பரம்பின் கதவுகள் எவை? அதன் உயிர் எங்கே? அதன் பலம் எந்த மரத்தில், எந்த விலங்கில், எந்த சிறுவனின் கண்களில் மறைந்து கிடக்கிறது? இப்போது கதை பெரிய போர்க்களத்திலிருந்து காட்டின் உள்ளே நகர்கிறது. மதில் மேலிருந்து போரை காணும் பார்வையிலிருந்து இலைகளுக்குள் மறைந்திருக்கும் சின்ன அசைவுகளை படிக்கும் பார்வைக்குள் நுழைகிறது. அந்த பயணத்தின் பெயர் காடறிதல். ஒரு பக்கம் பரம்பு, மற்றொரு பக்கம் எதிரி அரண்மனை. போர் முடிந்த பின் அரசியல் அமைதியாக இருப்பது போல் தோன்றினாலும் ஒவ்வொரு மன்றத்திலும் இன்னும் கணக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த கணக்குகளில் மனிதர்களின் உயிரும் பெண்களின் மனமும் திருமணங்களும் கூட அரசியல் கருவிகளாக மாறின. அந்த பின்னணியில் பொற்சுவையின் மணநாள் தயாரிப்பு ஒரு சாதாரண குடும்ப நிகழ்வாக இருக்கவில்லை. அது ஒரு பெண்ணின் வாழ்க்கை திருப்பம் மட்டுமல்ல, அரச மரபுகள் எவ்வாறு தனிப்பட்ட உயிர்களின் மீது தங்கள் கைரேகையை பதிக்கின்றன என்பதற்கான அமைதியான சாட்சி. அரண்மனையின் பெண்கள் அவளின் உடை, ஆபரணம், வழிபாட்டு முறைகள், மணநாள் நேரம் என்று பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பொற்சுவையின் உள்ளே வேறு ஓர் அலை எழுந்திருக்கலாம். அவள் முன்னால் திறக்கப்படுவது வாழ்க்கையா அல்லது அரசியல் ஒப்பந்தமா? அந்த மௌனத்தின் கேள்வி வெளியில் ஒலிக்காது, ஆனால் ஒரு பெண்ணின் கண்களில் அது தெரியும். மணமாலை கழுத்தில் விழுவதற்கு முன் என் மனம் எங்கே நிற்கிறது என்று அவள் தன்னிடம் தானே கேட்பாள். அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஏனெனில் இக்காலத்தில் பெரும்பாலும் பெண்களின் பதில்களை விட அரசர்களின் முடிவுகள் தான் முதலில் கேட்கப்பட்டன. இவ்வாறு எதிரி உலகில் உணர்ச்சி நெருப்பு காய்ந்து கொண்டிருக்கையில் பரம்பில் இன்னொரு தீட்சை ஆரம்பமாகிறது. அது குழந்தைகளை வீரர்களாக மாற்றும் பாதை. மனிதன் காடு பற்றி அறிந்து கொள்ளும் வழி அல்ல அது மட்டும். காடு மனிதனை தன் மொழியில் சோதிக்கும் தருணம். பரம்பு நாட்டில் குழந்தை வளர்வது வயது அதிகரிப்பால் மட்டும் முடிவதில்லை. ஒரு கட்டத்தில் அவன் காற்றின் வாசனையையும், மண்ணின் ஈரத்தையும், விலங்கின் அச்சத்தையும், மரத்தின் நிழலையும் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பயணத்தை நடத்துபவர் தேக்கன். அவர் ஒரு ஆசிரியர் மட்டுமல்ல, காட்டின் கோபத்தையும் கருணையையும் நொடியில் வரும் மரணத்தையும் அறிந்த மனிதர். அந்த நாளில் சிறுவர்கள் அவருடன் புறப்படுகிறார்கள். அவர்களில் அளவன், கீதானி, முடிநாகன் போன்றோர் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் கலந்த உணர்ச்சி பயமும் பெருமையும். காடறிதல் என்றால் பறவைகள் பெயர் சொல்லும் பயிற்சி என்று நினைத்திருந்தால் அது தவறு. இது உடலின் எல்லையை சோதிக்கும் பயிற்சி. நாக்கு தாங்க முடியாத ஒரு மூலிகை சுவை அவர்களுக்குள் வைக்கப்படுகிறது. அது சாப்பாட்டின் சுவை அல்ல, அது பொறுமையின் சோதனை. அது உடலை உள்ளிருந்து அடக்கும் பயிற்சி. சிறுவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சுவையால் திணறுகிறார்கள். வாய் திறந்து பேசுவது கூட கஷ்டம், எச்சில் கூட வேதனையாகிறது. ஆனால் அங்கே ஒரு சிறுவன், அளவன், வேறு விதமாக இருக்கிறான். அவனது முகத்தில் மற்றவர்களின் துடிப்பு இல்லை. அவன் கேள்வி கேட்கிறான், அவன் இன்னும் கவனிக்கிறான். அவன் உடலில் ஏதோ பழைய குடியினத்தின் மரபு சின்னம் விழித்தெழுவது போல் தேக்கனுக்கு தோன்றுகிறது. தேக்கன் அவனை பார்க்கிறார். இந்த சிறுவன் சாதாரணமாக இல்லை என்று மனதில் சொல்லிக் கொள்கிறார்.
ஆனால் ஆசிரியர் அப்படியே மகிழ்ச்சி காட்ட மாட்டார். ஏனெனில் காடறிதலில் பாராட்டை விட எச்சரிக்கையே முக்கியம். பயணம் அவர்களை ஒரு புதிய காட்டு பகுதியை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அது வெறும் மரங்கள் நிறைந்த இடம் அல்ல, பரம்பின் பழைய வழிபாட்டு நினைவுகள் நின்றிருக்கும் இடம். அங்கே கொற்றவை வழிபாடு உள்ளது, போரின் தாயும் பாதுகாப்பின் சின்னமும். தேக்கன் சிறுவர்களிடம் காட்டின் அடிப்படை உண்மைகளை சொல்லத் தொடங்குகிறார். காடு நம்மை வெறுக்காது, ஆனால் அது யாரையும் இலகுவாக ஏற்றுக்கொள்ளாது. நாம் தவறான அடி வைத்தால் அது தண்டிக்கும். அவர் விலங்குகளை பற்றி பேசுகிறார், வாசனை பற்றி பேசுகிறார், தாய் விலங்கின் பாதுகாப்பு, கோபம் பற்றி பேசுகிறார். சிறுவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் அறிவாக அல்ல, பயமாக முதலில் உள்ளே செல்கின்றன. கொற்றவை முன் அவர்கள் கண்களை மூடுகிறார்கள். அச்சம், இருள், மரணம் இவற்றை உள்ளே எதிர்கொள்ளும் பயிற்சி அது. ஆனால் அளவன் மட்டுமே கண்களை திறந்து பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு ஒரு சின்னம் தெரிகிறது. மரங்களுக்குள், அடர்ந்த புதருக்குள் மனித இருப்பின் சுவடு. ஒரு கண் அல்லது கண்களை போன்ற அசைவு. அவன் அதை சொல்கிறான். மற்றவர்கள் அதை நம்பவில்லை. தேக்கனும் உடனே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த இடம் சாதாரண மனிதன் நுழையக்கூடிய பகுதி அல்ல. ஆனால் அளவனின் குரலில் பொய் இல்லை. அவன் குழந்தை, ஆனால் அவன் பார்த்த பார்வை குழந்தைத்தனம் கொண்டதல்ல. தேக்கன் அமைதியாகிறார். அவனுக்குள் இரண்டு குரல்கள் மோதுகின்றன. இது சிறுவனின் கற்பனையா அல்லது காடு எச்சரிக்கை கொடுக்கிறதா? காடறிதலில் கேள்விகளை அப்படியே விட முடியாது. காட்டில் ஒரு சந்தேகம் பதிலின்றி விட்டால் அடுத்த கணம் அது ஆபத்தாக மாறும். தேக்கன் முடிவு செய்கிறார். சிறுவர்களை அந்த அடர்ந்த புதருக்குள் தனித்தனியாக அனுப்புகிறார். அவர்கள் உள்ளே போகும்போது வழி மறக்காமல் இருக்க தங்கள் அசைவுகளுக்கு அடையாளம் வைக்க சொல்கிறார். அது விளையாட்டு அல்ல, அது முதல் உண்மையான சோதனை. புதரின் உள்ளே ஒளி குறைகிறது. இலைகள் முகத்தை தழுவுகின்றன. சில கொடிகள் கால்களை பிடிக்கின்றன. ஒவ்வொரு சிறுவனும் தன் மூச்சை தானே கேட்கும் அளவுக்கு அடர்த்தியான அமைதி. தேக்கன் வெளியே காத்திருக்கிறார். அவரது கண்கள் ஒவ்வொரு அசைவையும் கேட்கின்றன. பறவையின் ஒளி, இலை உராய்வு, சிறு கிளை உடைதல் எல்லாம் அவருக்கு எழுத்தாகிறது. ஒவ்வொருவரும் சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் சிறுவர்கள் திரும்பத் தொடங்குகின்றனர். சோர்வுடன், அச்சத்துடன், சிலர் உடல் கீறல்களுடன். ஆனால் அவர்கள் திரும்புகிறார்கள். அளவனும் திரும்புகிறான். அவன் கண்களில் இன்னும் பதில் கிடைக்காத உறுதி. ஆனால் இன்னும் ஒருவன் வரவில்லை. கீதானி. நேரம் நகர்கிறது. தேக்கனின் முகத்தில் முதல் முறையாக பதட்டம் தெரிகிறது. அவர் மீண்டும் சைகை கொடுக்கிறார். குறிப்பொலி எழுப்புகிறார். பதிலில்லை. சிறுவர்களின் உள்ளங்கள் இறுகுகின்றன. ஒரு மாணவன் காட்டில் சிக்கிக் கொண்டால் அது தேடி பிடிக்கும் செயல் அல்ல, அது காட்டுடன் நேரடியாக பேச வேண்டிய தருணம். அவ்வளவு நேரம் கழித்து புதருக்குள் ஓட்டத்தின் சத்தம் எழுகிறது. அது திரும்பி வரும் குழந்தையின் நடை அல்ல, அது உயிரை காப்பாற்ற ஓடும் ஓசை. கொடிகளை பீத்தபடி கீதானி வெளியே விழுகிறான். மூச்சு துண்டிக்கப்பட்டது போல், உடல் களைத்து விழுந்தது போல். ஆனால் அவன் முகத்தில் இருந்தது பயம் அல்ல, செய்தி. அவன் சொல்ல வருவது உடனே புரியவில்லை. ஆனால் தேக்கனின் உள்ளம் ஏற்கனவே விழித்து விட்டது. புதருக்குள் யாரோ இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது வெளியேறுகிறார்கள். இது சின்ன விஷயம் அல்ல. பரம்பின் உள்ளே, அது புனித தோப்பின் உள்ளே யாரோ நுழைந்திருக்கிறார்கள். அந்த செய்தி தேக்கனை மாற்றுகிறது. அவர் ஆசிரியராக இருந்து வேட்டைக்காரனாக மாறுகிறார். காட்டின் விதிகளை கற்றுக் கொடுக்கும் குரல் இப்போது அதை காத்து வெடிக்கும் குரலாக மாறுகிறது. அவர்கள் எதற்காக வந்தார்கள்? எந்த வழியில் நுழைந்தார்கள்? யார் அவர்களை அனுப்பினார்கள்? எதை எடுத்து செல்கிறார்கள்? கேள்விகள் மின்னல் போல் அவரை தாக்குகின்றன. ஆனால் அவர் அந்த இடத்தில் நின்று யோசிப்பதில்லை. காடு ஒருவரிடம் பொறுமை கேட்கும் இடங்கள் உண்டு, ஆனால் சில இடங்களில் அது உடனடி பதிலடி கேட்கும். தேக்கன் ஓடத் தொடங்குகிறார். அவரின் பின்னால் மாணவர்கள் அசரீரம் போல் பார்க்கிறார்கள்.
அவர்களுக்கு புரிகிறது, இனி இது பயிற்சி அல்ல, காடறிதல் இப்போது காடு காப்பாற்றும் போரின் கதவாக மாறிவிட்டது. அளவன் அமைதியாக தேக்கன் ஓடிய திசையை பார்க்கிறான். அவன் பார்த்த கண்கள் உண்மையாக விட்டன. அவனுடைய பார்வை பரம்புக்கு ஆபத்தை முன்கூட்டியே காட்டியிருக்கிறது. கீதானி மூச்சை அடக்கிக் கொண்டு மண்ணில் விழுந்தபடி இருக்கிறான். அவன் சொன்ன செய்தி தன் ஆசானின் இரத்தத்தை போல் ஓடத் தொடங்கியதை பார்த்து கொண்டிருக்கிறான். முடிநாகன் மற்ற சிறுவர்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். இன்று அவர்கள் காட்டின் பெயர்களை கற்றுக்கொள்ள வரவில்லை. இன்று அவர்கள் பரம்பின் ரகசியங்கள் எந்த அளவு ஆபத்தில் இருக்கின்றன என்பதை பார்க்க வரப்பட்டுள்ளனர். இந்த 2 அத்தியாயங்களின் உணர்ச்சி இங்கேதான் மையம் பெறுகிறது. ஒரு பக்கம் பொற்சுவையின் மனநாள், தனிமனித வாழ்க்கை அரசியலின் கையில் மாட்டிக்கொள்ளும் அமைதியான துன்பம். மற்றொரு பக்கம் பரம்பு சிறுவர்களின் காடறிதல், இளம் வயது நிரபராதம், நாட்டின் பாதுகாப்பு பொறுப்புக்குள் நுழையும் தருணம். 2 உலகங்கள், ஆனால் இரண்டிலும் ஒரே உண்மை. பெரியவர்களுள் எடுக்கும் முடிவுகளின் சுமை இளைய உயிர்களின் மீது விழுகிறது. பொற்சுவை அரச ஒப்பந்தத்தின் ஓர் முகமாக நிற்கிறாள். அளவன் காடின் உண்மையை முதலில் பார்க்கும் சிறு கண்களாக நிற்கிறான். தேக்கன் ஆசானாக தொடங்கி காவல் குரலாக வெடிக்கிறார். கபிலர் இவ்விடத்தில் நேரில் இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்வுகளின் ஆழத்தில் அவர் கேட்பார் போல் தோன்றும். ஒரு நாட்டின் அறம் எங்கே தொடங்குகிறது? அதற்கான பதில் மதிலில் இல்லை, மன்றத்தில் அல்ல. குழந்தை ஒரு மரப்புதருக்குள் உண்மை கண்ட கணத்தில் கூட அது தொடங்கலாம். தேக்கன் ஓடுகிறார். அந்த ஓட்டம் வெறும் துரத்தல் அல்ல, அது பரம்பின் உள்ளே நுழைந்த அந்நிய நிழலை நசுக்கச் சொல்லும் சபதம். அவருடைய காலடியில் காடு பதறுகிறது. மரங்களில் இருந்து பறவைகள் மாறுகின்றன. அவர் சென்ற திசையில் காற்று கூர்மையாகிறது. பின்னால் சிறுவர்கள் நிற்கிறார்கள். அவர்களின் காலறிதலின் முதல் நாளே ரத்தம், சந்தேகம், துரத்தல், மறைமுக நுழைவு இவற்றின் நடுவே விழுந்து விட்டது. இப்போது கேள்வி ஒன்றே, அந்த மனித கண்கள் யாருடையவை? அவர்கள் பரம்பின் புனித பகுதியிலிருந்து எதை எடுத்து செல்கிறார்கள்? அவர்களுக்கு வழிகாட்டியது யார்? மற்றும் தேக்கன் அவர்களை அடையும் முன் அவர்கள் பரம்பின் எல்லையை தாண்டி விடுவார்களா? அடுத்த பகுதி இந்த கேள்விகளோடு தொடங்கும். போர் இன்னும் முடிவடையவில்லை. ஆனால் இப்போது அது மதிலில் இல்லை, அது மரங்களுக்குள், அது இருளுள், அது குழந்தைகளின் கண்களில், அது பரம்பின் உயிரை தொடும் இடத்தில். காடு கற்றுக் கொடுக்க தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன் காடு பழிவாங்க போகிறது. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.